நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். காப்பீடு மீதான 18 விழுக்காடு ஜிஎஸ்டியை திரும்பப் பெற வலியுறுத்தி போராட்டம். வங்கதேச விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ஜெய்சங்கர், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்பு. வங்கதேசத்தில் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்க வேண்டும். மாணவர் கூட்டமைப்பு அழைப்பு. தமிழக ஜவுளி நிறுவனங்கள் தங்கள் முதலீடுகளை அண்டை மாநிலங்களுக்கு மடைமாற்றுவதாக இபிஎஸ் வேதனை. டெக்ஸ்டைல் துறையை காப்பாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் தங்கம் 51,200 ரூபாய்க்கு விற்பனை. இந்திய பங்குச்சந்தைகள் கணிசமான உயர்வுடன் வர்த்தகம். நேற்று வீழ்ச்சி கண்ட சென்செக்ஸ் இன்று 1000 புள்ளிகளுக்கு மேல் உயர்வு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து சரிந்ததால் காவிரி ஆற்றில் நீர் திறப்பு குறைவு. 16 கண் மதகுகள் வழியாக வினாடிக்கு 4500 கன அடி நீர் வெளியேற்றம். காஞ்சிபுரம் மாநகராட்சி முன்னாள் அலுவலர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக நடவடிக்கை. ஒலிம்பிக்கில் பதக்கத்தை உறுதி செய்யும் முனைப்புடன் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி. அரையிறுதியில் ஜெர்மனி அணியுடன் இன்று இரவு பல பரீட்சை. இந்தியாவின் தங்க நம்பிக்கையை தோள்களில் தாங்கி நிற்கும் நீரஜ் சோப்ரா. ஒலிம்பிக்கில் 2வது தங்கத்தை தட்டும் நம்பிக்கையுடன் இன்று களம் காண்கிறார். வங்கதேசத்தில் வெடித்த வன்முறையால் கவிழ்ந்தது ஆட்சி. பிரதமர் பதவியிலிருந்து விலகி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் ஷேக் ஹசீனா. வங்கதேசத்தில் விரைவில் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என்று அதிபர் முகமது ஷகாபுதீன் அறிவிப்பு. வீட்டு காவலில் உள்ள முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவியையும் விடுவிக்க உத்தரவு. வங்கதேச விவகாரத்தில் இந்திய அரசு எடுத்துள்ள நிலைப்பாடு என்ன? நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று விளக்கம் அளிக்க வாய்ப்பு. பயிற்சி மையங்கள் மரணக்கூடங்களாக மாறிவிட்டன. டெல்லியில் ஐஏஎஸ் பயிற்சி மைய விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் காட்டம். காவிரியில் தமிழகத்திற்கான நீர்வரத்து 24,000 கன அடியாக சரிவு. ஒகேனக்கல்லில் 15 நாட்களுக்கு பிறகு குறைந்தது வெள்ளப்பெருக்கு. கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கு இன்று மறைமுக தேர்தல். திமுக தலைமையிலான அறிவிக்கப்பட்ட ரங்கநாயகி மேயராக வாய்ப்பு. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அனல்மின் நிலைய சுரங்கத்தில் விபத்து. மண்வெட்டும் ராட்சத இயந்திரத்தில் சிக்கி ஒப்பந்த தொழிலாளர் உயிரிழந்த சோகம். முதுநிலை நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்த தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான தேர்வு மையங்கள் மாற்றம். தமிழ்நாட்டிற்குள்ளேயே தேர்வு மையங்களை ஒதுக்க தேசிய தேர்வு வாரியம் நடவடிக்கை. கட்டண அனுமதி கட்டணம் உயர்த்தப்பட்டதாக வெளியான விமர்சனங்களுக்கு சென்னை மாநகராட்சி மறுப்பு. எளிமையாக கட்டட அனுமதி பெறுவதை தடுக்கும் நோக்கில் தவறான கருத்துக்கள் பரப்பப்படுவதாக விளக்கம். வாரணாசி காசி விஸ்வநாதர் கோவில் அருகே திடீரென இடிந்து விழுந்த 2 வீடுகள். ஒருவர் உயிரிழப்பு, 8 பேர் படுகாயம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.